எனது பிறந்த நாளை முன்னிட்டு தொலைபேசி வாயிலாக, சமூக ஊடகங்களின் வாயிலாக எனக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிற தலைவர்கள், குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும், அண்ணன் வைகோ அவர்களுக்கும், அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும், தோழர் சண்முகம் அவர்களுக்கும், அண்ணன் ஜி.கே. வாசன் அவர்களுக்கும், அண்ணன் கே.எஸ். அழகிரி அவர்களுக்கும், அண்ணன் ஏ.சி. சண்முகம் அவர்களுக்கும், இன்னும் பல முன்னணி தலைவர் பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதேபோல் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்களுக்கும், கட்சிக்கு அப்பாற்பட்ட பெயர் ஆளுமைகளுக்கும், நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்நாடகத்தில் சில இளைய தமிழ் இளைஞர்கள், தமிழர்கள் 3 பேர் அண்மையிலே மாடு மேய்க்க சென்ற இடத்திலே துப்பாக்கி சூட்டால் பலியாகி இருக்கிறார்கள். துப்பாக்கி சூட்டிற்கு இரையாகி இருக்கிறார்கள். இது மிகுந்த கவலை அளிக்கிறது. இந்த போக்கை கண்டித்து முதலமைச்சர் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருப்பது ஆறுதல் அளிக்கிறது. தொடர்ந்து இப்படி வனத்துறையினர் தமிழர்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சூடுகளை நடத்தி வருவது அவ்வப்போது நடந்தேறியிருக்கிறது. ஆகவே இதை தடுப்பதற்கு முதலமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று நான் நம்புகிறேன். அதேபோல அமுதன் என்கிற கல்லூரி மாணவன் அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கல்வி நிறுவனங்களில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள்கள் புழக்கம் இருக்கிறது என்பதை இந்த சாவு உறுதிப்படுத்தி இருக்கிறது. எனவே இது குறித்து விசாரணை நடத்துவதற்கு முதல்வர் ஆணையிட வேண்டும். தொடர்புள்ள யாராக இருந்தாலும் அனைவரையும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறேன். அதேபோல திருவொற்றூரில் ஒரு மாணவர் கொல்லப்பட்டிருக்கிறார். கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இடையிலே மோதல், படுகொலை என்று நடப்பது அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. புதிய இளைய தலைமுறையினரின் பேராதரவோடு ஆட்சிக்கு வந்திருக்கிற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த இளம் தலைமுறையினரின் பாதுகாப்புக்காக, நல்வாழ்வுக்காக கூடுதலாக கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 100 நாள் அமைச்சர் ராஜ்குமார் ஆதரவு சொல்லியிருக்காங்க. அது குழு மோதல், போதைப் பொருள் விவகாரத்தில் இல்லை. அமுதனுடைய பெற்றோரோடு நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசிய போது அவர்கள் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். அமுதன் எந்த வம்பு தும்புக்கும் செல்லாத ஒரு இளைஞர். அவர் கஞ்சா போன்ற போதைப் பொருள்களை எதிர்த்து குரல் கொடுத்திருக்கிறார் என்பதனால்தான் அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை அவர்கள் அடித்து சொல்லுகிறார்கள், அழுத்தமாக சொல்லுகிறார்கள். எனவே அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அது உண்மையா இல்லையா என்பதை கண்டறிய வேண்டும். அதற்கு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் தமிழர் தேசிய மாநாடு இப்போ கொண்டாடுறோம். இந்த நிலையில் சட்டமன்றத்தில் தமிழே சரியாக உச்சரிக்க தெரியாத அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள்லாம் இருக்காங்க. தமிழ் தேசியம் என்கிற கருத்தியல் வேறு, தனிநபர்கள் மொழியில் வல்லமை பெறுவது அல்லது பெறாமல் இருப்பது என்பது வேறு. அதற்காக நாம் ஜனநாயகப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை அல்லது அமைச்சர்களை அந்த பொறுப்புகளில் இருந்து வெளியேற்றிவிட முடியாது. அவர்கள் காலப்போக்கில் சிறப்பாக பேசுகிற வல்லமையை பெறுவார்கள் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன்.
சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து முதலமைச்சர் சரியான விளக்கம் சட்டமன்றத்தில் தர மாட்டேங்கிறாரு, மற்ற அமைச்சர்கள்லாம் தராங்க, சம்பந்தப்பட்ட அமைச்சரே அவர் தான் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்காரு. எதிர்க்கட்சித் தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிற பிரச்சனைகளுக்கு முதலமைச்சர் உரிய நேரத்தில் உரிய விளக்கம் கொடுப்பார் என்று நம்புகிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.